சித்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஏப்ரல் மாதத்தின் முதலாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்கள் யெகோவா தேவனே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்பவரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ஷாலும் சமாதானம் அளிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ஷம்மா தம் சமூகம் அளிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா நிசி எங்கள் செய்யக்கூடியானவரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா எலியோன் உன்னதமான கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ரோஹி எங்கள் மெய்ப்பரானவரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா சிட்கேனு நீதியாயிருக்கிற கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா சபையோத் சேனைகளின் கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா மெகாதீஸ் பரிசுத்தமாக்குகிற கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ரஃபா சுகமளிக்கிற தேவனே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா புசேனு உருவாக்குகிற கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா எலோஹேன எங்களுடைய தேவனே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா எலோஹா உம்முடைய தேவனே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா எலோஹே என் தேவனே மக்கு ஸ்தோத்திரம், எலோஹீம் எங்கும் நிறைந்தவரே மக்கு ஸ்தோத்திரம், எல்ஷடாய் சர்வ வல்லமை உள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மக்கு ஸ்தோத்திரம். எல்லா மனுஷருக்காக அந்த பூமியில் வந்த தேவகுமாரனே மக்கு ஸ்தோத்திரம். எல்லா மனுஷருடைய பாவங்கள் சாபங்கள் நோய்களை சுமந்து தீர்த்தவரே மக்கு ஸ்தோத்திரம், பிசாசன் கிரைகளை அழித்தவரே மக்கு ஸ்தோத்திரம், மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தீரே மக்கு ஸ்தோத்திரம், மூன்றாவது நாளில் உயிரோடு எழுந்தீரே மக்கு ஸ்தோத்திரம், மீண்டும் எங்களுக்காக வரப்போகிறவரே மக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய இரகசிய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பவரே மக்கு ஸ்தோத்திரம், எங்களோடு வாசம் பண்ணி வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம், எங்கள் நுகங்களையும் கட்டுகளையும் மறுப்பவரே மக்கு ஸ்தோத்திரம், சத்ரு வெள்ளம் போல் வரும்பொழுது அவனுக்கு விரோதமாய் குடியேற்றுபவரே மக்கு ஸ்தோத்திரம், ஜீவனுள்ள வசனத்திற்காக ஸ்தோத்திரம், குறைவற்றவும் வேதத்திற்காக ஸ்தோத்திரம், ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறவும் வேதத்திற்காக ஸ்தோத்திரம், பேதைகளை ஞானியாக்குகிறவும் வேதத்திற்காக ஸ்தோத்திரம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போன்றவும் வேதத்திற்காக மக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாயிருக்கட்டும் என்றீரே மக்கு ஸ்தோத்திரம், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்றீரே மக்கு ஸ்தோத்திரம், வழுவாதபடி எங்களை காப்பவரே மக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய இரகசிய வருகை எங்கள் கண்கள் யாவும் காணப்போவதற்காக மக்கு ஸ்தோத்திரம், துதி கனம் மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 14 வரை. மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறிப்போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறிப்போனதை தேடாமல் இருப்பானோ? அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தமல்ல என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் என்றாச்சா. இந்த மாதத்தின் முதலாம் நாளுக்காக தேவனுக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய மகத்தான கிருபையினால இந்த வருஷத்தின் 3 மாதங்கள் தெய்வத்தின் மகா கிருபையினால கடந்து வந்தோம். இந்த 4வது மாதத்துக்குள் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்தமைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் தேவரியுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. நீர் எங்களை ஆளுகை செய்தருளும் ஆண்டவரே. அமீனப்பா. எங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் கையின் வருமானத்தையும் களஞ்சியங்கள் சகலத்தையும் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதித்தருளும் என் தகப்பனே. அமீனப்பா. ஹல்லேலூயா ராஜா. நாங்கள் அனைவருக்கும் கொடுக்கத்தக்கதாக பகிர்ந்து கொடுக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை கர்த்தர்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் செய்யுங்கப்பா. உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் எங்கள் பிதாவே. வாசித்த வசனத்தின்படியே மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார் என்ற வார்த்தையின்படி ஆவியானவரே, ரட்சிப்பு பெறாமல் இருக்கிற பிள்ளைகள், உண்மை அறிந்தும் அறியாமல் தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளை ரட்சிக்க தகப்பனே இந்த கிருபை நாட்களை நீர் அருள் செய்து கொண்டிருக்கிறீரப்பா. தகப்பனே உடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். ஜீவனோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, சரீரத்தில் ஜீவன் இருக்கும், ஆனால் உள்ளத்திலே ரட்சிப்பு பெறாமல் இருப்ப பிள்ளைகளை தேவரீர் பாதத்தில் வைக்கிறோம் என் தகப்பனே. தயவு
தயவாய் இறங்குவீராக. உம்முடைய இரட்சணியத்தை அவர்கள் சுதந்திரிக்க கிருபை தருவீராக. இரட்சிப்பு இல்லாமல் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. உம்மை விசுவாசிக்காமல் தகப்பனே இரட்சிப்பை சுதந்திரிக்கவே முடியாதே. அமீன் தகப்பனே, உம்மை நேசிப்பார்கள் அப்பா, உம்மை விரும்புவார்கள் என் ஆவியானவரே. ஆனால் தகப்பன் இந்த இரட்சணியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே. அமீன் பிதாவே, இறங்குவீராக. இரட்சிப்பு என்பது கர்த்தராலே நாங்கள் பாதாளத்திலிருந்து காப்பாற்றப்படுவது. அமீன் தகப்பனே, நாங்கள் படுகொலில் இராதபடி நித்திய காலமாக அக்கினிக்குள் விழுந்து போகாதபடி எங்களை நீர் காப்பாற்றுகிறீர். இந்த இரட்சணியத்தை கொடுத்திருக்கிறீர். அதற்காகவே உம்மை ஜீவ பலியாக அர்ப்பணித்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய பரிசுத்த மரணத்து நிமித்தமாக இன்று உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம், பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். என் தகப்பனே, எங்களுக்காக நித்தியமான வாசஸ்தலம் பரலோகத்தில் உண்டு என்று விசுவாசத்தோடு நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ரகசிய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என் தகப்பனே. அமீனப்பா. உம்மை அறியாத பிள்ளைகளை தேவரீர் இறங்குவீராக. ரட்சிப்பை அருள் செய்வீராக அப்பா. இவர்களோடு நீர் பேசுவீராக தகப்பனே. உங்க வெளிப்பாடுகள் தரிசனங்களை கொடுங்க ஏசப்பா. அமீனப்பா. உம்முடைய கரத்தினால் உருவாக்கினீர் ஆண்டவரே. உம்மை அறிந்து கொள்ள கூடாதபடிக்கு என்னென்ன தடைகள் இருக்கோ அத்தனையும் இயேசுவின் நாமத்தில் உடைத்து போடுகிறோம் என்றாச்சா. தகப்பன் இறங்குவீராக. உங்களுடைய மெல்லிய சத்தம் எங்கள் அனைவருக்கும் கேட்கப்பட்டதே அப்பா. அப்படியே உம்முடைய இந்த மெல்லிய சத்தம் பிள்ளைகளுக்கு கேட்கப்படட்டும். எச்சரிப்பாய் நீர் எங்களுக்கு பேசும் பொழுது தகப்பனே அமீன் வனாந்தரத்தை அதிரத்தக்கதான அந்த சத்தத்தை எங்கள் செவியில கேட்க செய்கிறீர் ஆண்டவரே. அப்பேற்பட்ட சத்தத்தை ஆண்டவரே உம்மை அறியாத பிள்ளைகள் கேட்க செய்வீராக ஆவியானவரே. அப்பா பிதாவை ஒரு விஷய கண்ணோக்கி பார்த்தருளும். அமீனின் தகப்பனை உலகத்தில் என்னத்தை சம்பாதித்தாலும் ரட்சிப்பு இல்லை என்றால் அப்பா நித்தியமான அக்கனி கடலுக்கு தான் இரையாக வேண்டும் என்பது ஜனங்களுக்கு நீர் உணர்த்தீரலும் பிதாவை. உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என் ராஜா. நீ சீக்கிரமாய் வரப்போகிறேன் ஆண்டவரே. அமீனப்பா. அதற்குள்ளாக இப்பேற்பட்ட கிருபை நாட்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. உலகத்தை நாங்கள் சுற்றி பார்க்கும் பொழுது எத்தனையோ அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டிருக்கு. மியான்மர் தேசத்தில் நடந்த படும் மோசமான நிலை அதிர்வு, பூமி அதிர்ச்சி நிமித்தமாக ஆண்டவரே ஜனங்கள் மாண்டு இருக்காங்கப்பா. எல்லாம் அழிந்து போயிருக்கேன் ஆவியானவரே. அப்பா உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவாதி தேவன் இறங்குவீராக அப்பா. ஜனங்களோட உயிர் ஜீவனானது மகா மேன்மையுள்ளதா இருக்கிறதே அப்பா. பிதாவை தகப்பன் தயவாய் இறங்கி எல்லா மனுஷருடைய பாவங்களை மன்னிங்க, குறை குற்றங்கள் மீறுதலை மன்னிங்க. இயேசுவின் ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்றாச்சா. அப்பா ஒரு விஷயம் நீர் கண்ணோக்கி பார்த்தருளும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை காட்டிலும் ரட்சிப்பு பெறாத பிள்ளைகள் மீது நீர் அதிக கவனம் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அவர்களுக்காகவே இந்த கிருபை நாட்களை நீர் அவகாசத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுமே. ஆமீன் ஏசப்பா. இறங்குவீராக, இறங்குவீராக தகப்பனே. தயவாய் பேசுங்கப்பா தகப்பனே. இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. ஆமீன் ஆண்டவரே. தயவாய் இறங்குவீராக. ரட்சணத்தை அருள் செய்வீராக. உமக்கு நன்றி 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 அப்பா. உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்திக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்தை முழுவதுமாக தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தகப்பனே இமய முதற்கொண்டு குமரி வரைக்கும் கர்த்தருடைய ஆளுகைக்கு உம்முடைய பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவாதி தேவன் வேலி அடைத்தருளும் ஆண்டவரே. கிருபையுள்ள கருத்துக்கள் அர்ப்பணிக்கிறோம் என்ற ஆச்சா. தகப்பனே உம்மை காட்டிலும் எங்களுக்கு வேறு யாரும் பாதுகாப்பு கொடுக்கவே முடியாது என் தகப்பனே. அமீனப்பா. சகலத்தையும் அறிந்தவர் நீர், சகல காலங்களையும் அறிந்தவர் நீர் தகப்பனே. உம்முடைய வார்த்தைக்கு மீறி எதுவும் நடக்காது என்றாச்சா. அமீன் தகப்பனே. சகலமும் உம்முடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதா இருக்கிறது. நீங்க சொல்ல ஆகும், நீங்க கட்டளிட நிற்கும் என்றாச்சா. தகப்பனே உண்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உண்மை நாங்கள் பற்றி கொண்டிருக்கிறோம் தகப்பனே. இந்த கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு குடும்பத்தை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்துல உம்முடைய சமாதானம், உம்முடைய சந்தோஷம் உண்டாகட்டும் என்றாச்சா. தேவைகள் சந்திக்கப்பட அருள் செய்யுங்கப்பா. கையின் பிரயாசத்தை தொடுங்க. ஒவ்வொருடைய கையின் வருமானத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட கர்த்தர் அருள் செய்வீராக. கடன் சுமையிலிருந்து விடுதலை கொடுங்க இயேசு சுவாமி. அப்பா பிதாவை உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் என்றாச்சா. இஸ்ரேலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரேலை ஆசீர்வதித்தருளும், பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அமீனின் தகப்பனை கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உலக நாடுகளில் உடைய சமாதானம் உண்டாகட்டும் என் ஆண்டவரே. தேசத்தின் அதிபர்கள் எல்லாம் நிதானித்து யோசித்து உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் ஆராய்ந்து அறிந்து தேவனுக்கு பயப்படத்தக்கதான தேவ பயத்தின் ஆவி உங்களுக்குள்ள ஊற்றப்படட்டும் என் தகப்பனே. உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் என் ராஜா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இவ்வேளையிலும் கூட ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தவான்கள், உம்முடைய ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், தீர்க்கதரிசிகள், வேத ஆசிரியர்கள், விசுவாச குடும்பங்கள்,
ஜாமக்கார ஜப வீரர்களை தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வாதி தேவன் நீங்க பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. உடல் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் சம்பூர்ண ஆயுசனாலையும் எங்க குட்டி கொடுங்க ஏசப்பா. தகப்பனே நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என் ராஜா. இன்னும் அதிக பாரத்தோடு எல்லா மனுஷருக்காகவும் திறப்பில் நின்று ஜெபிக்கக்கூடிய கிருபை தாங்க ஆண்டவரே. அமீனப்பா. ஜனங்களுக்காக நாங்கள் புலம்பி அழுது ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. எப்பொழுதும் என் ஆண்டவரே எங்கள் கண்கள் கண்ணீரும் எங்கள் தலை தண்ணீருமா இருக்கத்தக்கதான கிருபை தருவீராக. ஆமீன். ஆத்மா பாரம் எங்களுக்குள்ள ஊற்றப்படட்டும் என் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஆத்ம ஆதாயம் ஒன்றே எங்கள் நோக்கமாயிருப்பதாக. கர்த்தாவே இரக்கமாயிரும், கிருபையாயிரும். இந்த நாள் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் தெய்வ சமூகம் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. எங்கள் ஒவ்வொருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. எல்லா தீமைகளுக்கும் துன்மார்க்குடைய கண்ணுக்கும் ஆலோசனைக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆக்கர்ஷித்துக் கொள்ளுங்கப்பா. தகப்பனே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்திடும். அற்புதங்களை காண செய்யுங்க, அதிசயங்களை மத்தியில் செய்யுங்க தகப்பனே. ஆவியாரங்களோடு அசைவாடி வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்திலும் புதிய எண்ணின் அபிஷேகத்தால் நிரப்புவீராக தகப்பனே. அக்கனின் அபிஷேகம் இறங்கட்டும் என் தகப்பனே. உமக்கென்று நாங்கள் வைராக்கியம் எழும்ப கிருபை தாங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. உமக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கணமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.